ஆன்லைன்ல ட்ரெயின் டிக்கெட் எப்படி புக் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஆன்லைனில் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஐஆர்சிடிசி வெப்சைட்டில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி அப்படிங்கிறது இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு நம்ம எப்படி ஆன்லைனில் ட்ரெயின் டிக்கெட்ஸ் புக் பண்ணலாம் அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் ப்ரௌசரில் ஐஆர்சிடிசி அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா irctc.co.in அப்படிங்கிற வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. கிளிக் பண்ணது இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா COVID-19 ஒரு ப்ரீஃபான ஒரு மெசேஜ் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மெசேஜ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக கோத்ரூ பண்ணிக்கோங்க. இதில் என்னென்னா COVID-19 சம்மந்தமாக சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, எப்படி நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது. இதே ஒரு தடவை நீங்கள் படித்து பார்த்துக்குங்க. படித்து பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மெசேஜ் போயிடும். இதுதான் நம்மளோட ஹோம் பேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி தான் லாகின் பண்ண முடியும். இல்லை ஏற்கனவே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல லாகின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்டிங்லேருந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ரெஜிஸ்டருங்கிற பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு யூசர் நேம் கிரியேட் பண்ணணும். இந்த யூசர் நேம் யூனிக்காக இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். வேறு யாருமே இந்த யூசர் நேம் யூஸ் பண்ணாத மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கணும். உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இங்கே கிரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். இங்கே நான் ஹெல்ப் இன் தமிழ் கார்த்திக் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இதுக்கு ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும். பாஸ்வேர்டு வந்து மினிமம் 8 கேரக்டர்ஸில் இருக்கணும். மேக்ஸிமம் அது வந்து 15 கேரக்டர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். பாஸ்வேர்டில் ஒரு ஸ்மால் ஆல்ஃபபெட் இருக்கணும், ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், அதுக்கப்புறம் நியூமரிக் 1 2 3 4 இதில் ஏதோ ஒரு டிஜிட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். இதையெல்லாம் கலந்து தான் பாஸ்வேர்டு நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க அதே பாஸ்வேர்டு இங்கே கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் லாகின் டீட்டெயில்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் வச்சு நீங்கள் அதை ரெக்கவர் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த கொஸ்டின் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வாட் இஸ் யுவர் பெட் நேம் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்கூல், அதுக்கப்புறம் சைல்ட்ஹுட் ஹீரோ. இது ஜஸ்ட் எல்லாமே ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எது பெஸ்ட்டாக சூட் ஆகுதோ நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இங்கே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டினே உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன். வாட் இஸ் யுவர் பெட் நேம், செக்யூரிட்டி ஆன்சர். இந்த இடத்துல வந்து நம்மளோட பெட்டோட நேம் வந்து நீங்கள் என்டர் பண்ண போகிறோம். இங்கே வந்து ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு எந்த லாங்குவேஜ் நம்மளுக்கு ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறது இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஹிந்தி இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது. உங்களுக்கு எது நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நான் இங்கிலீஷ் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். இது கீழே பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. நேம், இந்த இடத்துல உங்கள் நேம் கொடுங்க. இங்கே வந்து மிடில் நேம் வந்து ஆப்ஷன் தான், லாஸ்ட் நேமும் ஆப்ஷன் தான். ஸோ இதை வந்து நீங்கள் வேணால் ஃபில் பண்ணலாம், இல்லைனா விட்டுலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. Please provide your exact name as per Aadhaar to avail the Aadhaar based benefits. ஸோ ஆதார் கார்டில் உங்களுக்கு நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இதில் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே வந்து ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த். ரைட் சைடில் ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ நீங்கள் அதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக கொடுக்குறதுக்கு இங்கே பப்ளிக் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க போதும். மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. மேரிடா அன்மேரிடான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரி இங்கே வந்து இந்தியன் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ இதை விட்டுடலாம். அடுத்தது இமெயில் அட்ரஸ். இது ரொம்பவுமே முக்கியமான ஒரு ஃபீல்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க. இங்கேயும் இந்தியா அப்படின்னு செலக்ட் பண்ணிடுங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் அட்ரஸ், உங்கள் வீட்டு அட்ரஸ் கேட்டிருக்காங்க. கம்ப்ளீட் அட்ரஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இங்கே ஆப்ஷனல் அப்படின்னு கொடுத்துருக்கிற இடத்துல வந்து நீங்கள் பிளாங்காக விட்டுறலாம். இல்லை உங்களுக்கு அட்ரஸ் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துலையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பின்கோட் என்டர் பண்ணணும்.
இங்கே ஸ்டேட் கொடுத்துருங்க. சிட்டி இங்கே வந்து கோயம்புத்தூர் அப்படின்னு செலக்ட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து போஸ்ட் ஆஃபீஸ். உங்கள் ஏரியாவில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் நேம் வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. காப்பி ரெசிடென்ஸ் டு ஆஃபீஸ் அட்ரஸ். உங்களுக்கு ஆஃபீஸ் அண்ட் ரெசிடென்ஸ் வந்து ரெண்டுமே ஒரே அட்ரஸ் இருந்துச்சுன்னா இங்கே எஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. இங்கே வந்து ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்னு ஒரு கேப்சா இருக்கு. இந்த கேப்சா என்டர் பண்ணுங்க. இங்கே வந்து ஐ ஹாவ் ரெட் அண்ட் அக்ரீட் தி டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இதை வந்து செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிட்டு இங்கே ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கரெக்ட் தானா அப்படின்னு வெரிஃபை பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இங்க வந்து ஓகே அப்படின்னு பட்டன் கிளிக் பண்ணிருங்க. அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா இங்க யூசர் ரெஜிஸ்டர்ட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. இங்க பார்த்தீங்கன்னா தேங்க்யூ யூ ஹேவ் பீன் சக்சஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது. யூசர் ஹெல்ப் இன் தமிழ் கார்த்திக் ரெஜிஸ்டர்ட் சக்சஸ்ஃபுல்லி. அடுத்த ஸ்டெப் என்னன்னா வெரிஃபை யுவர் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் டு என்ஜாய் அவர் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் காமிக்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்து அனுப்பிச்சிருக்காங்க இந்த இமெயில் ஐடிக்கு. இப்போ கிளிக் ஹியர் டு லாகின் அண்ட் ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஹோம் பேஜில் வந்து லேண்ட் ஆகும். இங்கே வந்து இங்கே மேலே லாகின் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்மளோட யூசர் நேம் இதில் கேட்குது. கீழே வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்க. இந்த கேப்சா கோட அப்படியே கீழே என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சைன் இன் அப்படின்னு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் அண்ட் இமெயில் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம மொபைலுக்கு வந்திருக்கிற ஓடிபியும் இமெயிலுக்கு வந்திருக்கிற ஓடிபியும் இந்த இடத்துல என்டர் பண்ணணும். இப்போ இங்கே வெரிஃபை மொபைல் வித் ஓடிபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. நம்ம மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து அனுப்பிச்சிட்டாங்க. அந்த ஓடிபி வந்து இங்கே என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு சப்மிட் ஓடிபி கோட் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ மொபைல் நம்பர் வெரிஃபை ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி நம்ம வெரிஃபை பண்ணணும். இங்கே வெரிஃபை இமெயில் ஐடி வித் ஓடிபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி அனுப்பிச்சிருக்காங்க. அந்த ஓடிபி வந்து நம்ம என்னன்னு பார்க்கணும். ஓடிபி நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த ஓடிபி நம்ம என்டர் பண்ண போறோம். என்டர் பண்ணிட்டு கீழே சப்மிட் ஓடிபி கோட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ நம்ம இமெயில் ஐடியும் வெரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு இங்கே கிரீன் டிக்கோட கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா your account is verified successfully. click here to login அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை நீங்க கிளிக் பண்ணி மறுபடியும் லாகின் பேஜுக்கு போகணும். இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி COVID-19 டீடைல்ஸ் இதுல கொடுத்துருக்காங்க. கோ த்ரூ பண்ணிட்டு கீழே ஓகே கொடு அப்படிங்க. இப்போ இங்க லாகின் அப்படின்னு பட்டன் இருக்கீங்களா, இதை கிளிக் பண்ணி நீங்க லாகின் பண்ணிக்கலாம். மறுபடியும் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இங்க கொடுக்கணும். இந்த கேப்சா கோட இந்த இடத்துல என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு அது கீழே சைன் இன் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிருங்க. இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா லாகின் பண்ணிட்டோம். இங்க வந்து புக் யுவர் டிக்கெட் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இங்க ஃப்ரம் அப்படிங்கிற ஆப்ஷன்ல அது வந்து நீங்க கிளம்புற ஸ்டேஷன், டு அப்படிங்கிறது நீங்க போய் சேர வேண்டிய ஸ்டேஷன். சப்போஸ் நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்புறீங்க, இங்க வந்து நீங்க கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு ஸ்டேஷன் கோட் தெரிஞ்சிருந்தா நீங்க ஸ்டேஷன் கோட் கூட என்டர் பண்ணிக்கலாம். கோயம்புத்தூர் டு ஈரோடு அப்படின்னு கொடுக்குறீங்க. செலக்ட் பண்ணிட்டு அது கீழே டேட் செலக்ட் பண்ணணும். எந்த டேட்ல நீங்க டிராவல் பண்ண போறீங்க அந்த டேட் வந்து இங்க செலக்ட் பண்ணணும். இந்த கேலண்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க எந்த டேட்ல டிராவல் பண்ணணுமோ அந்த டேட் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இங்க ஃபைண்ட் ட்ரெயின்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணது இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும்.
இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் நம்ம ட்ரெயின்ஸ் அவைலபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லி காட்டுது. இங்கே வந்து டைம் கொடுத்துருக்காங்க 22:40, அதாவது 10:40 டிபார்ட்ஸ், 10:40 கிளம்பி ரைவ்ஸ் 12:05 ஏர்லி மார்னிங். கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:40. ஈரோட்டுக்கு வந்து சேர்ற நேரம் 12:05. கிட்டத்தட்ட 1 hour 25 minutes இதுக்கு ஆகுது. கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சிட்டிங் இருக்குது. இது வந்து நீங்கள் கிளாஸஸ் வேணாலும் மாற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி, 2 tier 3 tier ஸ்லீப்பர், இதில் எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே செகண்ட் சிட்டிங் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். பண்ணிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா செக் அவைலபிலிட்டி அண்ட் ஃபேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெயினில் சீட்ஸ் அவைலபிளாக இருக்கா, அப்புறம் அது என்ன ஃபேர், எவ்வளோ ரேட் அதில் வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது கீழே இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் காட்டுறாங்க. கிரீன் கலரில் இருந்துச்சுன்னா இது வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். 10 November இந்த டேட்டில் வந்து 24 சீட்ஸ் இன்னும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு அடுத்த டேட்டும் கொடுத்துருக்காங்க, அதுக்கு அடுத்த டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே புக் நவ் அப்படின்னு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா புக்கிங் ஆப்ஷனுக்கு ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிடும். இங்கே அக்ரி அப்படின்னு பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே நம்ம பேசஞ்சர் டீட்டெயில் என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். இங்கே நேம் கொடுத்துருங்க, ஏஜ் செலக்ட் பண்ணிடுங்க, இங்கே ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, விண்டோ சைடா இல்லை நோ ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு எதுவும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஆளோட அதிகமாக போகிறீங்க, மோர் தென் 1 people, 2 பேர் 3 பேர் 4 பேர் அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா இங்கே அடுத்தடுத்து ஆட் பேசஞ்சர் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு பேசஞ்சர்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராவல் இன்சூரன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் பண்ணிக்கணும். ட்ராவல் இன்சூரன்ஸுங்கிறது ரொம்பவுமே முக்கியமான ஒரு பார்ட். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்கும். 49 paise per person, வெறும் 49 பைசான்னு கொடுத்துருக்காங்க. அதனால கண்டிப்பாக நீங்கள் இது புக் பண்ணிக்கோங்க. இதோட அட்வான்டேஜ் வந்து ரொம்ப நிறையா இருக்கும். நீங்கள் எஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா யோர் டெஸ்டினேஷன் அட்ரஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து நம்ம போய் சேர வேண்டிய அட்ரஸ் வந்து இங்கே கொடுத்தாகணும். இது வந்து கம்பல்சரியாக நம்ம கொடுத்தாகணும். இந்த இடத்துல சிட்டி செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவோட போஸ்ட் ஆஃபீஸ் நேம் கொடுத்துருக்காங்க, அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணது இங்கே ஒரு ப்ரீஃப் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் ஸ்டேஷன் டு ஸ்டேஷன் போட்டிருக்காங்க. அவைலபிலிட்டி ஸ்டேட்டஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. 24 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு காமிச்சிருக்காங்க. பேசஞ்சர் நேம், அவங்க ஏஜ், அவங்க ஜெண்டர் இதெல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே ஒரு செக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேப்சா கேட்டிருக்காங்க. இங்கே இருக்கிற கேப்சா அப்படியே இங்கே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு இங்கே கண்டினியூ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை செக் பண்ணிவிட்டு இங்கே எஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன். இதில் வந்து நீங்கள் ஐஆர்சிடிசி வந்து கிரெடிட் கார்டு மூலமாக பே பண்ணலாம், டெபிட் கார்டு மூலமாக பே பண்ணலாம், நெட் பேங்கிங் இல்லை வேலட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வேலட் மூலியமாக பே பண்ணலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே நெட் பேங்கிங் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். நெட் பேங்கிங் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த பேங்க் வருதோ அந்த பேங்க்கை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே நான் ஸ்டேட் பேங்க் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். மேக் பேமெண்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டேட் பேங்கோட வெப்சைட்டில் லாகின் ஆயிரும். உங்கள் நெட் பேங்கிங்கோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிடுங்க. ஓடிபி கொடுத்துட்டு இங்கே கன்ஃபார்ம் கொடுங்க.
யுவர் பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வருது. நீங்கள் எதையுமே கிளிக் பண்ண வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக ஐஆர்சிடிசி வெப்சைட்டுக்கு இது கூட்டிகிட்டு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கே பிஎன்ஆர் நம்பர் நம்மளுக்கு வந்துருச்சு, ட்ரெயின் நம்பர், ட்ராவல் டேட், எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே வந்துருச்சு. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து புக்கிங் ஸ்டேட்டஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்குது. சிஎன்எஃப் அப்படின்னா கன்ஃபார்ம்னு அர்த்தம். இன்சூரன்ஸ் ஆஃப் பண்ணியிருக்கோம், கரண்ட் ஸ்டேட்டஸ் கன்ஃபார்ம். இங்கே வந்து நம்மளோட சீட் நம்பர் கொடுத்துருக்காங்க 31. WS அப்படிங்கிறது விண்டோ சைடு. கோச்சோட நம்பர் வந்து D1. D1 கோச்சில் 31 நம்ம சீட் நம்பர் விண்டோ சைடில். இது புக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்துருக்கும். அந்த எஸ்எம்எஸ் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது யூஸ் பண்ணுவீங்களா? டிக்கெட்டே உங்களுக்கு தனியாக பிரிண்ட் அவுட் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் பிரிண்ட் டிக்கெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது உங்கள் டிக்கெட் வந்து இப்படி ஓப்பன் ஆயிரும். இந்த இடத்துல கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் பிரிண்டரில் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஐஆர்சிடிசியில் எப்படி லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி டிக்கெட் புக் பண்ணுறேன் அப்படிங்கிறது நம்ம நீங்கள் பார்த்துட்டோம். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, உங்களுக்கு அது கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஃப்ரெண்ட் கார்த்திக். நன்றி, வணக்கம், பாய்.